வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு மசாலா ரவை இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ரவை இட்லி செய்ய முதல்ல இட்லி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் ரவை எடுத்துக்கிறேன். அதோட 2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அதை அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். இந்த ரவை நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. ரவை மாவுக்கு தாளிக்க 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 15 முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கினதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரவை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை கொண்டு வரதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இட்லி மாவு பதம் வர வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா அந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி ஊற்றும் போது தான் அந்த மாவை ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடையை ஊற்றிக்கலாம். அப்போ தான் இட்லி எடுக்க வரும். மாவு ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றணும், ஏன்னா இட்லி கொஞ்சம் பெருசாகும். 7 to 8 நிமிஷம் இந்த இட்லியை வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷம் ஆகிடுச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கு. இட்லியை எடுத்துக்கலாம். இட்லியை ஒன்றா எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இதை தேங்காய் சட்னி கார சட்னியோட அப்படியே ரவா இட்லியாவாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த ரவா இட்லியை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி மசாலா இட்லி செய்ய போகிறேன். மசாலா ரெடி பண்ண 4 காஷ்மீரி ரெட் சில்லி வானலில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லியை உள்ளே இருக்கிற விதைகள் நல்லா வதங்குற மாதிரி 3 to 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். மிளகா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு போட்டோடனே வதங்கிடும், அதனால் 1 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். இப்போ இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ
வானல் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் 4 கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் பூண்டு விழுது, இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா பூண்டு அடி பிடிச்சிரும். பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டோம். இப்போ 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்குது, அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிட்டா போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் லேசாக திருப்பி விட்டுக்கிட்டு 250 மில்லி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இட்லியை 4ஆக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இட்லியை நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஸ்பைசியான மசாலா ரவா இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.